வணக்கம். இன்னைக்கு 26 ஏப்ரல் 2026. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வரும் வாரத்தில் மார்க்கெட் எப்படி நடக்க போகுது? அதுவும் நம்ம மெயினா எதுல ஃபோக்கஸ் பண்றோம்னா, கோல்டு, யூரோ யூஎஸ்டி, ஜிபியூஎஸ்டி, யூஎஸ்டி ஜேபிஐ. இது இல்லாம இதுல என்ட்ரி கிடைக்காத பட்சத்துல யூரோ ஜேபிஐ, ஜிபிஐ ஜேபிஐ நம்ம போவோம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்ப ட்ரேட் பண்ண போறோம்னா, செஷன் டைமிங்ல மட்டும் தான் போறோம். செஷன் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் செஷன் அடிச்சாலே வந்துரும். ஓகேங்களா? பெருசா நான் இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். பட் ஆட் பண்ணி வச்சிருக்கேன். பட் செஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோனுக்கு வந்துட்டு கீழே க்ளோசிங் கேண்டில் கொடுக்காம நமக்கு அப்சைடு போயிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணலாம்னா, இந்த ரேஞ்ச் இருக்குது தெரியுங்களா, இங்கே 4772 இந்த ரேஞ்சு கட் ஆச்சுன்னா ஒரு பை சைடு பார்க்கணும். பை சைடுனா இந்த ரேஞ்சு கட் ஆனோன்னா பை பார்க்கணும்னா இல்லை, இந்த ரேஞ்சு கட் ஆகிட்டு மறுபடியும் டிஸ்கவுண்ட் ரேஞ்ச் கம்மியான ப்ரைஸ்க்கு என்ன வேணும் இல்லை, இப்போ அந்த கம்மியான ப்ரைஸுக்கு வரது வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், செல் பண்ணுறது வந்து சப்ளை அண்ட் ப்ரீமியம் ஜோன் தான் செல் பண்ணுவேன். பை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட் தான் பை பண்ணுவேன். ஓகேங்களா? சிம்பிள் இதுதான். ஓகே, சிம்பிள் மார்க்கெட்டுக்கு சிம்பிள். ஓகேங்களா? செல் பண்ணுறது வந்து சப்ளை அண்ட் ப்ரீமியமில் செல் பண்ணணும். பை பண்ணுறது வந்து டிமாண்ட் அண்ட் டிஸ்கவுண்ட். அண்ட் அனதர் திங் பார்த்தீங்கன்னா, செல் பண்ணுறது இன்னொன்று அடிஷனல் ஆட் பண்ணிக்கோங்க, ரெசிஸ்டன்ட் அண்ட் பையிங் வந்து சப்போர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே இதில் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட் நான் கோல்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்தது யூஎஸ்டி ஜேபிஐக்கு மார்க்கெட் வந்து கன்சாலிடேஷன் இருக்குது. ஸோ இது வந்து சப்ளை ஜோனாக இருந்துச்சு. இந்த சப்ளை ஜோனில் நம்ம செல்லிங் போகிறது வந்து லாஸ்ட் ஃப்ரைடே வந்து நமக்கு என்ட்ரி போகிறது டிபி அடிச்சிருக்கு. ஸோ வரும் வாரத்தில் வரும் நாளில் நான் சொல்கிறேன், இங்கே வந்து செல்லிங் பார்ப்பேன், இங்கே வந்து பையிங் பார்ப்பேன். இந்த சென்டரில் நான் எதுவும் போக மாட்டேன். ஓகேங்களா? இந்த சென்டரில் நான் எதுவுமே மார்க்கெட் யூஎஸ்டி ஜேபி பொறுத்த வரைக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஓகேங்களா? பார்ப்போம், நல்ல என்ட்ரியாக இருந்தால் கொடுக்குறேன். ஓகேங்களா? யூரோ யூஎஸ்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் ஜோனை தொட்டுட்டு ஒரு ப்ரீமியம் ஜோன் பக்கத்தால் வந்துருக்கு. ப்ரீமியம் ஜோனில் கரெக்டாக 1 ஹவரில் சப்ளை ஜோன் இருக்குது. பார்ப்போம், இதில் ரியாக்ட் ஆகி நமக்கு 4 ஹவர்ஸ் ஸ்வீப் நம்ம என்ட்ரி மாடல் செட்டப் கிடச்சதுன்னா ஸ்வீப் செஷன் ஸ்வீப் இதெல்லாம் எங்கேயாச்சும் இங்கே கிடச்சதுன்னா நம்ம என்ட்ரி போகலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் ஸ்வீப் மட்டும் கிடைச்சா பார்த்தாது, ஸ்வீப் கூட சேர்ந்து எம்எஸ்எஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டரில் கிடைக்கணும். until that we will not enter into a market. ஓகேங்களா? அது வரைக்கும் நம்ம மார்க்கெட்டில் என்டர் ஆக மாட்டோம். ஜிபிபிஎஸ்டி ஆல்ரெடி டிஸ்கவுண்ட் ரேஞ்ச் இருக்குது, சாரி சப்ளை ஜோன் இருக்குது. ஓகேங்களா? என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து நம்ம நாளைக்கு மார்க்கெட் வந்து இங்கே ஸ்வீப் ஆகிட்டு இல்லைன்னா செஷன் ஸ்வீப் ஆகிட்டு எம்எஸ்எஸ் சேஞ்ச் ஆஃப் ஃபேக்டர் ரிவர்சல் செல்லிங் கொடுத்தா நம்ம போகலாம். அதர்வைஸ் இங்கே பை இங்கே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பை பார்ப்போம். அது இந்த ரேஞ்சு டிஸ்கவுண்ட் ரேஞ்சில் வந்து தான் பை பார்ப்போம். இங்கே மார்க்கெட் இங்கே வரணும், அப்போ தான் நான் பை பார்ப்பேன். ஓகேங்களா? சிம்பிள். யூரோ ஜிபிபி ஜேபிஒய் மார்க்கெட் நாட் எட் கன்ஃபார்ம்ட். பட் சொல்கிறேன், இது வந்து நான் வந்து ஒரு வெனஸ்டே டியூஸ்டே போட சொல்கிறேன். ஓகேங்களா? யூரோ ஜேபிஒயும் ஜிபிபி ஜேபிஒயும். யூஎஸ்டி ஜேபிஐ பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சுக்கு செல்லிங், இந்த ரேஞ்சு பூரா செல்லிங் பார்க்கலாம், இந்த ரேஞ்ச் பூரா பையிங் பார்க்கலாம். மிட் ரேஞ்சில் ரொம்ப கன்ஃபர்மேஷன் என்ட்ரி கிடைச்சா மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதர்வைஸ் நோ என்ட்ரி. கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரேஞ்சு கட் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சில் நம்ம வந்து டிஸ்கவுண்ட்ல வந்து பை பார்க்கலாம். ஓகேங்களா? அதர்வைஸ் இங்கே வந்து செல்லிங் பார்க்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் யூரோ எஸ்டி இந்த ரேஞ்சு செல்லிங் பார்க்கலாம். அதர்வைஸ் இந்த ஜோன் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து இந்த ரேஞ்சில் இந்த டிமாண்டில் பை பார்க்கலாம். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் ஆர் டிமாண்ட். ஸோ ஜிபிபிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சு கட் ஆச்சுன்னா நம்ம இந்த ரேஞ்சில் பை பார்க்கலாம். அதர்வைஸ் இங்கே செல்லிங். ஓகேங்களா? சிம்பிள், இவ்வளோதான். அங்கே வந்து இந்த செல்லிங் பார்க்கலான்னு ரேஞ்ச் இடத்துல டேரெக்டாக செல் பண்ண முடியாது. அங்கே வந்து நம்ம செட்டப் இருக்கணும், ஸ்வீப் இருக்கணும், எம்எஸ்எஸ் இருக்கணும், ஃபேர் வேல்யூ கேப், இம்பல்சிவ் மூவ் இருக்கணும். அப்புறம் தான் நம்ம அந்த இம்பல்சிவ் மூவ் ஆர்டர் பிளாக்ல என்ட்ரி போவோம். ஓகேங்களா? அது வந்து நான் செட்டப் வந்து எவ்ரி லைவ்ல நான் வந்து சொல்லிட்டு இருக்கிறேன், பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க லைவ் வாங்க, கண்டிப்பாக எல்லாமே அதில் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? லைவ்ல என்ட்ரி கொடுத்துட்டு இருக்கோம், எல்லாமே ஓப்பன் என்ட்ரி தான். கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்க. நம்ம டோட்டல் அக்கௌண்ட் சைஸுக்கு 0.5 ஆர் 0.10 0.25 இந்த ரிஸ்க்கு ரொம்ப கம்மி எடுங்க. அப்போ இந்த ட்ரேடில் நீங்கள் ஃப்ரீ ஃப்ளோவாக போகலாம். ஓகேங்களா? ரிஸ்க் அதிகமாக எடுத்தீங்கன்னா நான் அதுக்கு சீரியஸாக ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ரிஸ்க்கு நான் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க்கே 1 கூட கொடுக்க மாட்டேன், 0.5 தான் கொடுப்பேன். ஓகேங்களா? 0.5%. ஓகேங்களா?
நான் வந்து பெரிய ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டேன். ரொம்ப 0.10 to 0.20 தான் ரிஸ்க் எடுப்பேன். ஓகேங்களா? அதனால நீங்களும் பார்த்து எடுங்க. ஆனா நான் என்ட்ரியில வந்து கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஓகேங்களா? அக்யூரேட் கரெக்ட்டா இருக்கும். ரிஸ்க் மேனேஜ்மென்ட்ல ப்ராப்பரா இருப்பேன். சிம்பிள். இதுதான் ட்ரேடிங். இத மீறினீங்கன்னா, நீங்க ட்ரேடிங்ல வின் பண்றது என் கையில இல்ல. ஓகேங்களா? வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. நெறைய பேர் நானும் பார்த்து வாட்ஸ்அப்ல நெறைய எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நம்ம கம்யூனிட்டில ஜாயின் ஆகி என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு சப்போர்ட் நான் குடுக்குறேன். கண்டிப்பா குடுக்குறேன். ஃபுல் டைம் ட்ரேடருக்கு வந்து கம்பல்சரி நீங்க ரொம்ப நாள் ஃபுல் டைம் ட்ரேடர்ன்னு நீங்க வந்து இன்ட்ரோ ஆகி நீங்க சொன்னாலும், ஆனா சில பேர் வந்து நான் டெய்லி லைவ்ல பார்க்குறேன். அவங்க எல்லாத்துக்கும் நான் ஒரு பார்த்துட்டு இருக்கிறேன். டெய்லி கமெண்ட்ல பார்த்துட்டு, நீங்க ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும் இருக்கிறீங்கன்னா, இன்ஸ்டிடியூட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கான முயற்சி நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். கண்டிப்பா வாங்க. பெரிய ஃபியூச்சர் காமிக்கிறோம். ஓகேங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் என் பெஸ்ட்ட குடுத்துட்டு இருக்கிறேன். டு பி ஓப்பனா குடுத்துட்டு இருக்கேன். ஓகேங்களா? எந்த மறைவும் இல்லாம என் பெஸ்ட்ட குடுத்துட்டு இருக்கிறேன். என்ன ப்ரோ இவ்வளோ இதா பண்றீங்கன்னா, ஃப்ரீயா பண்றீங்கன்னா, நான் தான் சொல்றேன். இத விட பெருசு இருக்கு. இன்ஸ்டிடியூட்டுக்கு உங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போக பார்த்துட்டுருக்குறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் மெயினா பார்த்துட்டுருக்குறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைவ் வாங்க. சேட்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பெஸ்ட் குடுக்கணுமோ குடுத்துட்டுருக்கோம். ரிஸ்க் மேனேஜ்மென்ட் கரெக்ட்டா யூஸ் பண்ணுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. வில் வின். தேங்க் யூ காய்ஸ். சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஷேர் பண்ணுங்க. உங்க ட்ரேடிங் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க. நீங்களும் ஜெயிங்க. நீங்களும் ஜெயிச்சுட்டு வாங்க. உங்க கூட இருக்கிறவங்களும் ஜெயிக்க வைங்க. எல்லாரும் சேர்ந்து ஜெயிப்போம். ஓகேங்களா? நீங்க ஜெயிச்சா நான் ஜெயிக்க மாட்டேன் அப்படின்லாம் எதுவும் இல்ல. நான் ஜெயிக்கணும். நீங்களும் ஜெயிங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜெயிக்கட்டு. ஓகேங்களா? ஓகேங்களா? தேங்க் யூ காய்ஸ்.